பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் கையில் நல்ல மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த மாதம் பண வரவுக்கான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று கேட்டால், மே மாதத்திற்கான பலாபலன்கள் மீன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் மீனராசிக்காரர்களே, குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு பாதங்கள் மற்றும் ரேவதி முழு நட்சத்திரம், இதில் பிறந்த அனைவருமே மீனராசி தான். உங்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்களில் நன்மை, சில விஷயங்களில் ரொம்பவே நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டு. எங்கெங்க நன்மை அதை முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா நன்மை தான் நமக்கு முதல்ல வேணும்பா அப்படி. ஓகே, இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த மாதம் சுப நிகழ்வுகளுக்கு சிறப்பு. வீட்டில் நிறைய சுப நிகழ்வுகள் நடைபெறும். அவனுக்கு காதை குத்து அந்த குழந்தைக்கு, இவளுக்கு கல்யாணத்தை பண்ணு, அவனுக்கு அதை பண்ணு இதை பண்ணு, எக்கச்சக்கமான சுப நிகழ்வுகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு 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 ப்ராசஸ்லேயே இருந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு மாதம். குடும்பத்தில் கலகலப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இது. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் கையில் நல்ல மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த மாதம் பண வரவுக்கான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கையில் 4 காசு புழங்கும், நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். நல்ல வருமான ஓட்டம் ஆக பொருளாதார ரீதியாகவும் சிறப்பு. அதேபோல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கிற நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள் உண்டு. அதனை அடுத்ததாக வெளியூர் பயணங்கள் செய்ய யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளிநாடு போகணும், அந்த மாதிரி வெளியிட முயற்சிகள் நல்ல வெற்றியினை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விதத்தில் வெளியிட முயற்சிகளுக்கு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார நிமித்தமாக தொழிலில் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நகர்வு இருக்கும். ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. வெளியூர் பயணங்களுக்கு சிறப்பு. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதிலெல்லாம் நீங்கள் பெருமிதம் கொள்ளலாம். இவற்றிலெல்லாம் நல்ல மேன்மைகள். எங்கெங்க கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுங்க நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பணவரவு உண்டு, கையில் பணப்புழக்கம் உண்டு. ஆனால் அது உங்கள் பணம் இல்லை. எங்கள் பணம்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மகிட்ட பணத்தை கொடுத்து வச்சுருப்பான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, இங்கே கடனை வாங்க அங்கே செலவு பண்ணு, அந்த கடனை வாங்கி இந்த கடனை கொடு, இந்த கடனை வாங்க அந்த கடனை கொடுன்னு கடன்லேயே ரொட்டேஷன். ஆனால் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இது செகண்ட் கேட்டகரி. நல்லா இருக்குல்ல? நம்ம கஷ்டப்படவே இல்லை, ஆனால் பணம் மட்டும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான அமைப்புகள் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கடன் சுமையில் கொண்டு போய் ஆழ்த்துவதற்கான மாதம். ஆக எனதருமை மீனராசி நேயர்களே, பெரிய அளவில் நம்ம ஆடம்பரமாக இல்லைனாலும் பரவாயில்ல, விரலுக்கேற்ற வீக்கமே ஒரு மனிதனினுடைய சரியான வாழ்க்கையை வழிநடத்தும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மேன்மை. புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக உடல்நிலை தொந்தரவுகள் பிள்ளைகளுக்கும், சிறுவயது பிள்ளைகளுக்கும் வயதான பெரியவர்களுக்கும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் என்ன வருமானம் ஈட்டினாலும் கையில் நிறுத்த முடியாது. கடன் வாங்கி தான் ரொட்டேஷனில் இருக்கணும். ஆக உடல் நிலையிலும் கடன் தொந்தரவுகளிலும் மிக 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 மிகன்னு எத்தனை மிக வேணாலும் போட்டுங்க, கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அப்போது பெரிய அளவு கடன் வாங்காமல் கை கடக்கமாக செலவு பண்ணுறது, உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிட்டு உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணுறது, இதை பின்பற்றிக்கிட்டோம்னாலே 50% நம்ம சேஃப் ஆயிரும். அதே போல் இந்த காலகட்டம்
தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கான காலகட்டம், உறவுகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறதுக்கான காலகட்டம். எல்லாவற்றையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று அதுக்கு நீங்கள் இந்த கடன் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில் மட்டும்தான் கூட இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி காசு காலியானவனே எல்லாம் கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, வீண் கடனில் போய் சிக்காதீங்க. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. இது 2 தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பலனாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் இந்த மாதம் மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான மாதம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக எல்லாவற்றிலும் நிதானிச்சிருக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானினுடைய பேராற்றலும் பெருங்கருணையும் உங்களுக்கு துணை புரியும். சிவபெருமான் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற ஒரு அமைப்புகளில் உண்டு. சரிங்களா? சரி, அப்படி பார்க்கும்போது இப்போ என்னதாங்க ஐயா பண்ணுறது? நாங்கள் பணவரவு வச்சுக்கிடுங்க, லிமிட்டடாக வச்சுக்கிடுங்க. அதுக்குள்ளே எந்த செலவாக இருந்தாலும் பார்த்துக்கிடுங்க. அதான் உங்களுக்கு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.